இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம் ஜாலியாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு வாட்டியாவது இதை வச்சு ஜோக் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஜோக்கு பின்னாடி இருக்கிற டார்க்கான சீக்ரெட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் அரவிந்த். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நாளைக்கு கிட்டத்தட்ட 13,600 வீடியோஸ் அப்லோட் ஆகுது. அதே மாதிரி ஒரு இயர்லி ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 13 to 15 மில்லியன் வீடியோஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்லோட் ஆகுதான். பொதுவாக ஒரே ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே போவாங்க. ஆனால் அந்த ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ கிட்டத்தட்ட 2 to 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுது. டெய்லி ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, லேசினஸ் வரும். அதே மாதிரி டோபமைன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதில் ஃபுல்ஃபில்மெண்ட்டே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஏற்படும். இந்த வீடியோ பண்ணுறவங்களாம் ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பார்க்கலாமா? இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு எப்படி ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா, மணி தேவை அதிகமாக இருக்கவங்க, அதாவது குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களை ஹையர் பண்ணி ஸ்டேபிளாக வச்சுக்கிறாங்க. பொதுவாக ஃபோட்டோஷூட், மாடலிங் அந்த மாதிரி அவங்கள கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இழுக்கிறாங்க. நம்ம சன்னி லியோன், அதாவது கரண்ஜித் கார், அவங்க மாடலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிருக்காங்க. ஆனால் $15,000 ஃபஸ்ட்டு பே கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனவங்க யாருமே வெளியில் வர முடியாது. மேக்ஸிமம் அதே இண்டஸ்ட்ரியிலே அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் வந்தவங்க கொஞ்சம் பேர் தான். அதில் சன்னி லியோனும் ஒருத்தவங்க. இந்த வீடியோஸில் நடிக்கிறவங்க எல்லாருக்கும் மென்டல் இல்னஸ், ஆங்ஸைட்டி, கில்ட்டு, டிப்ரெஷன் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். சில ஸ்டார்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸில் நடிக்கிறவங்களானா அவங்களோட இன்ஸ்டாகிராம், அவங்க சோஷியல் மீடியாலாம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியும் அவங்க ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் அப்படி இருக்காது. இண்டஸ்ட்ரி ஏன் $1 பில்லியன் பிஸ்னஸாக இருக்குன்னா, ஆட்ஸு, சப்ஸ்கிரிப்ஷனு, ப்ரீமியம் கண்டென்ட்டு, கேம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மூலியமாக நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இதனால அந்த இண்டஸ்ட்ரியை யாராலுமே அசைக்க முடியாத ஒரு இண்டஸ்ட்ரியாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு காசு நிறையா இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. ஃபேம் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ஃபேம் கிடைச்சாலும் அது ஒரு மரியாதையான ஃபேமாகவும் இருக்காது. இதுவாக டிவோர்ஸ் கேசஸ் நிறைய நடக்கிறதுக்கு ரீசனாகவும் இந்த மாதிரி பான் வீடியோஸ் பார்க்குறது அமையுது. இப்போலாம் நிறைய சோஷியல் மீடியாலையுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ப்ரீமியம் கண்டென்ட், சப்ஸ்கிரிப்ஷனு அவங்களை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது வந்து சொசைட்டிக்கும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் சரி ஒரு நல்ல விஷயமே கிடையாது. இப்போ பார்வையாளர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ 30 days இன்னிலேருந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டு 30 days கழிச்சு இதே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீ எப்படா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தெரில. அதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ டாண்டான்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா.